இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டுகிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்போது நமக்கு வாழ்க்கையில குறைவு இருக்காது, பயங்கள் இருக்காது, கலக்கங்கள் இருக்காது, வேதனைகள் இருக்காது. சமாதானத்தை கர்த்தர் தருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கூட காலையில் எழுந்த உடனே ஒரே கலக்கத்தோடு எழுந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு என்ன செய்வது, ஏது செய்வது என்பத ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன். நான் உனக்கு முன்பாக கடந்து செல்லுவேன். உன் வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், இன்றைக்கு என்ன பண்ணுவது, ஏது பண்ணுவதுங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நான் உனக்கு முன்னே போகிறேன். ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நமக்கு முன்னே போக விரும்புகிறாரு? நமக்கு முன்னே போகிற தேவன் நம்முடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். நமக்கு முன்பாக போகிற தேவன் கோணலும் மாணலுமான வழிகளை நீ செவ்வை பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் தெரியுமா, எவ்வளவு பாடு தெரியுமா, எவ்வளவு அவமானத்தின் வழியாக கடந்து போகிறேன், என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நினைக்கலாம். அன்னைக்கு அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் பயந்தாங்க. நமக்கு முன்னால யார் இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா, உனக்கு முன்னே போகிறேன். எதுக்கு முன்னே போகிறேன்? நான் உனக்கு இளைப்பாறுதலை தர விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க பயணிக்கிற வாழ்க்கையில இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில கடந்து கொள்கிறீங்களா? இயேசு இல்லாத ஒரு இயேசுவே வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாம நீங்க போய்கொண்டிருக்கீங்களா? இல்லைங்க, இயேசு உங்களோடு கூட இருப்பாரானால், இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானால், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். போராட்டத்தின் மத்தியில் வலித்தியில் இருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில் இருக்கலாம், பாடுகளின் மத்தியில் இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம், உபத்திரத்தின் மத்தியில் கூட இருக்கலாம். ஆனா கலங்காதீங்க, ஆண்டவர் சொல்லுறாரு, உன் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குற தேவன். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறது எதுக்கு தெரியுமா? உங்களோட குறைவுகளை நிவர்த்தி பண்ணுவதற்காக. நீங்க போற பாதை ஒருவேளை குறைவுள்ளதா இருக்கலாம், நீங்க போற பாதை ஒருவேளை கடினமான பாதையா இருக்கலாம். அதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட வரும்போது அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக போங்கப்பா. அவர் முன்னால போக போக நமக்கு ஆசீர்வாதம், பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, திகைக்க வேண்டியது இருக்காது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னோடு சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் சேவையாக்குற தேவன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி செல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிற பண்ணுகிற தேவன். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமா எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. God